சரி, நியூ இயர்க்கு கேக் பண்ணலான்னு என்னோட ஃப்ரெண்டு நிதியை கூப்பிட்டுருந்தேன். அவங்க ஒரு நாள் பண்ண சாக்லேட் கேக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் செம்ம ஹிட்டுங்க. பேக்கிங் பண்ண யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் பேக்கிங்னு ஆரம்பித்தோன்னா ஒரு வேலையும் இல்லைன்னா தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இல்லைன்னா கிச்சன் ஒரு வழி ஆயிரும். அதுக்காக நாங்கள் முன்னெச்சரிக்கையாக பேப்பர்லாம் கீழே போட்டு உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அவன் வாங்கி 8 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் திறப்பு விழாவே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கேக் ஒரு ஒரு ஸ்டேஜாக வர வர பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கேக்கு 4 மணிக்கு தாங்க முடித்தோம். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. டெக்கரேஷன் ஒர்க்கை நீங்களே பாருங்கன்னு. அப்போ தான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாங்க. சரி, கேக் டெக்கரேஷனை இவங்கள வச்சு பண்ணிடுவோன்னு க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். டெக்கரேஷன் வீடியோவை எடுக்கவே முடியலங்க. சிரித்து சிரித்து வயிறே வலிச்சிருச்சு. பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு சைடு சாக்லேட் ஊற்றுனா அது ஒரு பக்கம் போகுது. சரி, அதை பண்ணுவோன்னு நினச்சா க்ரீம் மெல்ட் ஆகுது. எப்படியும் ஒரு வழியாக கேக் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோங்க. கேக்கை எதுக்குங்க கடையில் வாங்கணும், நானே வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லுவ. எனக்குள்ளே நானே கேட்டுக்கிட்டேன். அம்புட்டு வேலை முடியலை.